ஒரு வழியா நண்பனோட ஊருக்கு திருவிழாவுக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ அடுத்த மாதம் வரப்போகிற கோவில் திருவிழாவுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எங்ககிட்ட சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எல்லாரும் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே எங்ககிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த ஃபங்க்ஷனுமே இப்போ வந்துருச்சு. நாங்களும் கிளம்பி ரெடி ஆகிட்டு பசங்களோட பைக் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கே ஃபுல்லாகவே க்ரௌடாக இருக்கிறனால கோவிலேருந்து 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பைக்கை நிப்பாட்டிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக அவ்வளோ கூட்டத்தையும் தாண்டி கோவிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. ஸோ இருக்கிற கூட்டத்தை பார்த்தா மலை மேலே ஏறி சாமி பார்க்க முடியுமான்னு பார்த்தா எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. அதனால நாங்கள் ரொம்பலாம் யோசிக்காம கீழே இருந்தே மலை மேலே இருக்கிற லைட்டை மட்டுமே பார்த்துட்டு சரி வந்தாச்சு ஒரு ஃபங்க்ஷன்னா பசங்களோட போகிறோம் அப்படின்னாக்க செல்ஃபி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 செல்ஃபி எடுத்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமாக பொறுமையாக சுற்ற ஆரம்பிச்சாச்சு. இருந்தாலும் முருகனுக்கு எங்கள் மேலே ஒரு சின்ன வருத்தம் தான். என்னடா இவ்வளோ தூரம் வந்துட்டு என்னை பார்க்காம போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் மனசுக்குள்ளே பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம். சாரி முருகா அப்படின்னு சொல்லிட்டு கோவில இருந்து எந்த பக்கம் திரும்பினாலுமே அங்கங்கே குட்டி ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. நாங்களும் டைம் போகிறதே தெரியாமல் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். என்னடா ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், ஆனால் ஃபங்க்ஷன் வைப்ல இருந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போதாங்க எங்கள் கண்ணில் இது பட்டுச்சு. இந்த கண்ணாடியை வாங்கி போட்ட பிறகு தான் எனக்கும் சரி என் ஃப்ரெண்டுக்கும் சரி இந்த கோவில் திருவிழா ஃபுல்லாக சுற்றி வரதுக்கு நல்லா என்ஜாயபுளாக இருந்துச்சு. அப்பப்போ நமக்கும் கொஞ்சம் எனர்ஜி தேவைப்பட்டதுனால கொஞ்சம் ஸ்நாக்ஸும் எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு இடத்துக்கு வந்த பிறகு தாங்க நம்ம இப்போ கோவில் ஃபங்க்ஷனில் இருக்குமா இல்லை பொங்கல் ஃபங்க்ஷனில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா திரும்புற பக்கம் எல்லாமே கரும்பு மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கலாம்னு சொல்லி போனோம். அப்போதாங்க எங்களுக்கு இந்த ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துல கரும்பு ஜூஸும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி இந்த டைமுக்கு ஜூஸ் குடிச்சாதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி கரும்பு ஜூஸ் குடிச்ச வாயோட இந்த பக்கம் திரும்பி பார்த்தா எங்களோட டேலண்ட்டை சோதிக்கிற மாதிரியே ஒரு கேம் ஒன்று நடந்துகிட்டு இருந்துச்சு. கண்டிப்பா பிரைஸ் வின் பண்ணியே ஆகுன்னு சொல்லி போட்ட ஒவ்வொரு ரிங்குமே உனக்கு எதுக்கு பிரைஸ் அப்படின்னு சொல்லி வேண்டா வெறுப்பா வெளியில தான் போய் விழுந்துச்சு. இதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆளு நாங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குல்பி ஐஸ் வாங்கி சாப்பிட போயிட்டோம். இப்போ நாங்க பண்ண ஒரே தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க கண்ணில் படுற ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருந்தான். அப்படிதான் இந்த டெல்லி அப்பளத்தை வாங்கி பார்க்க மட்டும் தான் முடிஞ்ச தவிர எங்களால் ஃபுல்லாக சாப்பிட கூட முடியல. சரி போதும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒரு 3 மணி நேரம் என்ஜாய்மெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சாச்சுங்க. அப்படியே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முருகன்கிட்ட மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டேன். கண்டிப்பாக அடுத்த வருஷமும் உன்னை வந்து பாப்பா முருகா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு டாடா பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க.